ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பொன்னியின் செல்வனும் ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் தங்களுக்குள்ளே உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது பொன்னியின் செல்வன், எனக்கு ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருகிறது. திருமலை, என் முன்னோர்களில் பெருங்கள்ளி வளவன் என்று ஒரு மன்னர் இருந்தார். அவரிடம் ஓர் அதிசயமான யானை இருந்தது. அதன் ஒரு கால் காஞ்சியில் இருக்கும், இன்னொரு காலினால் தஞ்சையை மிதிக்கும், மற்றொரு கால் இந்த ஈழ நாட்டை மிதிக்கும், 4வது கால் உறையூரில் ஊன்றி நிலைத்திருக்கும் என்று அற்புதமான கற்பனையுடன் ஒரு புலவர் பாடியிருக்கிறார். இந்த இலங்கையில் மந்தை மந்தையாக 1000 யானைகள் இருக்கின்றன. இருந்து என்ன பயன்? புலவருடைய கற்பனை யானையைப் போல் ஒரு யானை இருந்தால் நானும் ஒரே சமயத்தில் காஞ்சியிலும் பழையாறையிலும் மதுரையிலும் இலங்கையிலும் இருக்கலாம் அல்லவா? புலவரின் யானையைப் பற்றி கேட்டதும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அப்படிப்பட்ட யானைதான் இல்லையே, தாங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று திருமலை கேட்டான். சந்தேகம் என்ன, பழையாறைக்கு வருவதென்றுதான் முடிவாகிவிட்டதே என்றான் வந்தியத்தேவன். உங்கள் சண்டையை கொஞ்சம் நிறுத்தி வையுங்கள். நாளை அனுராதபுரம் போகிறோம். அங்கே பார்த்திப பல்லவரை நான் எப்படியும் சந்தித்தாக வேண்டும். அவர் சொல்வதையும் கேட்டுவிட்டுத்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார் இளவரசர். மறுநாள் காலையில் சூரியன் உதயமாவதற்குள் அருள்மொழிவர்மர், ஆழ்வார்க்கடியான், வந்தியத்தேவன் ஆகிய மூவரும் அனுராதபுரத்துக்கு புறப்பட்டார்கள். சிறிது தூரம் காட்டுப்பாதையில் வந்த பிறகு ராஜபாட்டையை அடைந்தார்கள். வேறு வீரர்கள் யாரையும் இளவரசர் தம்முடன் மெய்க்காவலுக்கு அழைத்து வராதது வந்தியத்தேவனுக்கு வியப்பை அளித்தது. ஆனால் அன்றைய பிரயாணத்தில் அவனுக்கு இருந்த உற்சாகத்தைப் போல் அதற்கு முன் என்றும் இருந்ததில்லை. காலை நேரத்தில் இருபுறமும் மரங்கள் அடர்ந்த அந்த ராஜபாட்டையில் பிரயாணம் செய்வதே ஓர் ஆனந்த அனுபவம். பழையாறை அரசளங்குமாரி தன்னிடம் ஒப்புவித்திருந்த வேலையை செய்து முடித்துவிட்டோம் என்ற பெருமித உணர்ச்சி அவன் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்தது. அது மட்டுமா, பல வருஷங்களாக அவன் இதயத்தில் பொங்கிக் கொண்டிருந்த ஆசையும் நிறைவேறிவிட்டது. சோழவள நாட்டின் செல்ல பிள்ளையை பார்த்தாகிவிட்டது. நாடு நகரமெல்லாம் மக்கள் எந்த வீர இளைஞரின் வீர பிரதாபங்களையும் குணாதிசயங்களையும் பாடி புகழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த அரசளங்குமாரரை சந்தித்தாகிவிட்டது. அந்த சந்திப்புதான் எவ்வளவு அதிசயமான சந்திப்பு! அருள்மொழிவர்மர் ஒரு விசித்திரமான மனிதர் என்று தான் கேள்விப்பட்டிருந்தது உண்மைதான். திடீரென்று குதிரையை திருப்பி தன்னை தாக்கி திக்குமுக்காடச் செய்துவிட்டாரே. அவர் சேனையை தலைமை வகித்துச் செல்லும் இடங்களிலெல்லாம் வெற்றிமேல் வெற்றியாக இருந்து வருவதன் இரகசியமும் இதுதான் போலும். பகைவர்கள் எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் தாக்குவதே இவருடைய போர் முறை போலும். ஆனால் இவரது இடைவிடா வெற்றியின் இரகசியம் இது மட்டும்தானா? சேனா வீரர்களுடன் எவ்வளவு பவ்யமாக இவர் பழகுகிறார்! எப்படி அவர்களை தம் அன்புக்கு வசப்படுத்தி வைத்திருக்கிறார்! போர் வீரர்களை மட்டும்தானா, தாம் வெற்றி கொண்ட நாட்டின் மக்களையும் எப்படி வசீகரப்படுத்தி வைத்திருக்கிறார்! சமீபத்தில் மாபெரும் போர் நடந்த நாடு என்று இதைச் சொல்ல முடியுமா? சாலைகளில் மக்கள் எவ்வளவு உல்லாசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள்! இரு பக்கங்களிலும் உள்ள கிராமங்களில் ஜனங்கள் எப்படி நிர்பயமாகவும் கவலையும் இன்றியும் தத்தம் காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள்! மக்களின் முகங்களில் பீதியின் அறிகுறியோ துயரத்தின் சின்னமோ சிறிதும் காணப்படவில்லையே. கலகலவென்று பெண்களும் குழந்தைகளும் சிரிக்கும் சப்தம் கூட அடிக்கடி காதில் விழுகிறதே. இது என்ன விந்தை! இவர் எத்தகைய விந்தையான மனிதர்! வெற்றி கொண்ட நாட்டு மக்களிடமிருந்து உணவுப் பொருளை கைப்பற்றக்கூடாது என்று இளவரசர் பிடிவாதம் பிடித்து சோழ நாட்டிலிருந்து சைன்யத்துக்கு உணவுப் பொருள் வரவேண்டும் என்று வற்புறுத்தியும் அதன் காரணமாக பழுவேட்டரையர்களுக்கு ஏற்பட்ட கோபமும் அவர்கள் சுந்தர சோழரிடம் புகார் கூறியதும் இவையெல்லாம் வந்தியத்தேவனுக்கு நினைவுக்கு வந்தன. அன்றியும் ஆதித்த கரிகாலர் கையாளும் கொடூரமான போர் முறையையும் அருள்மொழிவர்மரின் தயாளம் பொருந்திய தர்மயுத்த முறையையும் அவன் தன் மனதிற்குள்ளே ஒப்பிட்டு பார்த்து கொண்டான். சில நாளைக்கு முன்பு வரையில் தன்னுடைய எஜமானராயிருந்த ஆதித்த கரிகாலரைப் பற்றி
எந்த விதத்திலும் குறைவாக எண்ணுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் அந்த அனுராதபுரத்து ராஜபாட்டையில் இருபுறமும் வசித்த கிராமஜனங்களின் மலர்ந்த முகங்களை பார்க்கும்போதெல்லாம் அவன் முன்னர் சொன்னவாறு ஒப்பிட்டுப் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அம்மம்மா! ஆதித்த கரிகாலர் யுத்தம் செய்து திரும்பிய நாடுகளில் இத்தகைய காட்சிகளை காண முடியுமா? எங்கெங்கும் ஒரே ஓலக்குரல் அல்லவா கேட்டுக்கொண்டிருக்கும். இத்தகைய அபூர்வ குணாதிசயம் படைத்த இளவரசருடன் எத்தனையோ விஷயங்களைப் பற்றி பேச வேண்டும், எவ்வளவோ காரியங்களைப் பற்றி கேட்க வேண்டும் என்று வந்தியத்தேவனுடைய உள்ளம் துடிதுடித்தது. ஆனால் புரவிகளின் பேரில் ஆரோகணித்து விரைவாகச் சென்று கொண்டிருக்கும் சமயத்தில் பேசுவதற்கு இடம் எங்கே? ஆம், பேசுவதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும் கிடைத்தது. அனுராதபுரத்தை கிட்டத்தட்ட நெருங்கிக் கொண்டிருந்தபோது சாலையோரத்தில் பெரியதொரு புத்த பகவானின் சிலை நிற்பதை வந்தியத்தேவன் கண்டான். இந்த மாதிரி சிலைகள் இலங்கையில் பற்பல இடங்களிலும் இருந்தபடியால் அதை பற்றி வந்தியத்தேவன் அதிக கவனம் செலுத்தவில்லை. ஆனால் பொன்னியின் செல்வர் அந்தச் சிலையின் அருகே குதிரையை சடாரென்று இழுத்து பிடித்து நிறுத்தியதும் இவனும் நிற்க வேண்டியதாயிற்று. சற்று முன்னாலேயே போய்க் கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானும் குதிரையை நிறுத்தி இவர்கள் பக்கம் திரும்பினான். பொன்னியின் செல்வர் சற்று நேரம் அந்த புத்த பகவானுடைய கம்பீரமான சிலையை கவனமாக உற்றுப் பார்த்து கொண்டிருந்தார். அடடா, என்ன அற்புதக் கலை என்றார். எனக்கு ஒரு அற்புதமும் தெரியவில்லை. இந்த நாட்டில் எங்கே பார்த்தாலும் இத்தகைய பிரம்மாண்டமான புத்தர் சிலைகளை வைத்திருக்கின்றார்கள், எதற்காகவோ தெரியவில்லை என்றான் வந்தியத்தேவன். இளவரசர் வந்தியத்தேவனை பார்த்து புன்னகை செய்தார். மனதில் உள்ளபடி பேசுகிறேன், அதில் எனக்கு மகிழ்ச்சி என்றார். இளவரசே, வல்லவரையர் இன்றைக்குத்தான் உண்மை பேசுகிறது என்ற வழக்கத்தை கை கொண்டிருக்கிறார் என்றான் திருமலை. வைஷ்ணவரே, எல்லாம் சகவாச தோஷந்தான். வீரநாராயணபுரத்தில் உம்மை பார்த்தது முதல் என் நாவில் கற்பனா சக்தி தாண்டவமாடி வந்தது. இளவரசரை பார்த்ததிலிருந்து உண்மை பேசும் வழக்கம் வந்துவிட்டது என்றான் வந்தியத்தேவன். அவர்களுடைய சொற்போரை இளவரசர் கவனிக்கவில்லை. சிலையின் தோற்றத்தில் ஆழ்ந்திருந்தார். உலகத்திலேயே சிற்பக்கலையின் அற்புதம் பூரணமாக விளங்கும் வடிவங்கள் இரண்டுதான், ஒன்று நடராஜர், இன்னொன்று புத்தர் என்றார். ஆனால் நடராஜ வடிவங்களை இம்மாதிரி பிரம்மாண்ட வடிவங்களாக நம் நாட்டில் செய்வதில்லையே. இலங்கையில் முற்காலத்தில் இருந்த மன்னர்களில் சிலர் மகாபுருஷர்கள். அவர்கள் ஆண்ட ராஜ்யம் சிறியது, ஆனால் அவர்களுடைய இருதயம் பெரியது. அவர்களுடைய பக்தி மிகப் பெரியது. புத்த பகவானிடம் அவர்களுடைய பக்தியை இப்படி பெரிய வடிவங்களை அமைத்து காட்டினார்கள். புத்த சமயத்தில் அவர்களுடைய பக்தியை பெரிய பெரிய ஸ்தூபங்களை அமைத்து காட்டினார்கள். இந்த நாட்டில் உள்ள புத்தர் சிலைகளையும் விகாரங்களையும் ஸ்தூபங்களையும் பார்த்துவிட்டு நம் சோழ நாட்டில் உள்ள சின்னஞ்சிறு சிவன் கோயில்களை நினைத்தால் எனக்கு அவமானமாயிருக்கிறது என்றார் பொன்னியின் செல்வர். இவ்விதம் சொல்லிவிட்டு குதிரையிலிருந்து இறங்கி இளவரசர் புத்தர் சிலையண்டைச் சென்றார். சிலையின் பத்ம பாதங்களையும் அந்த பாதங்களை அலங்கரித்த முட்டுக்களையும் சிறிது நேரம் கவனமாக பார்த்தார். பின்னர் புத்தர் சிலையின் பாதங்களை தொட்டு கும்பிட்டுவிட்டு திரும்பி வந்து பழையபடி குதிரையின் மீது ஏறினார். குதிரைகள் சற்று மெதுவாகவே சென்றன. ஏதேது, இளவரசர் புத்த மதத்தில் சேர்ந்து விடுவார் போலிருக்கிறதே என்று வந்தியத்தேவன் திருமலையிடம் சொன்னது இளவரசர் காதில் விழுந்தது. அவர்கள் இருவரையும் பொன்னியின் செல்வர் பார்த்து, புத்த பகவானிடம் என்னுடைய பக்தி காரணார்த்தமானது. அந்த புத்தர் சிலையின் பத்ம பாதங்கள் எனக்கு ஒரு முக்கியமான செய்தியை அறிவித்தன என்றார். ஆஹா, எங்கள் காதில் ஒன்றும் விழவில்லையே. மௌன பாஷையில் அந்த செய்தி எனக்கு கிடைத்தது. அது என்ன செய்தி? எங்களுக்கு தெரியலாமா? இன்றிரவு 12 நாழிகைக்கு அனுராதபுரத்தில் சிம்மதாரை தடாகத்துக்கு அருகில் நான் வரவேண்டும் என்று பகவானுடைய பாதமலர்கள் எனக்கு அறிவித்தன என்றார் பொன்னியின் செல்வர். அஸ்தமனமாகும் சமயத்தில் அவர்கள் அனுராதபுரத்தை அணுகினார்கள். இலங்கை தீவின் தொன்மை மிக்க அந்த தலைநகரத்தை சற்று தூரத்திலிருந்து பார்த்தபோதே வந்தியத்தேவன் அதிசய கடலில் மூழ்கி பேசும் சக்தியை இழந்தான். அனுராதபுரத்தை பற்றி அவன் பலர் சொல்ல கேள்விப்பட்டதுண்டு. அந்த நகரை பற்றி அவர்கள் செய்த வர்ணனைகளிலிருந்து அதன் தோற்றம் இப்படி இருக்கும் என்று அவன் கற்பனை செய்து பார்த்ததும் உண்டு. ஆனால் அவனுடைய கற்பனைகளையெல்லாம் அந்த மாநகரம் விஞ்சியதாயிருந்தது. அம்மம்மா, இதன் மதில் சுவர்தான் எத்தனை பெரியது! எப்படி இருபுறமும் நீண்டு கொண்டே செல்கிறது! எந்த இடத்திலே அந்தச் சுவர் வளைந்து திரும்புகிறது என்று தெரிந்து கொள்ளவும் முடியவில்லையே.
மதில் சுவருக்கு உள்ளே எத்தனை எத்தனை கோபுரங்களும் ஸ்தூபங்களும் மண்டபச் சிகரங்களும் தலைதூக்கி கம்பீரமாக நிற்கின்றன. ஒன்றுக்கொன்று அவை எவ்வளவு தூரத்தில் நிற்கின்றன! இவ்வளவும் ஒரே நகரத்துக்குள்ளே, ஒரே மதில் சுவருக்குள்ளே அடங்கியிருக்க முடியுமா? காஞ்சி, பழையாறை, தஞ்சை முதலிய நகரங்களெல்லாம் இந்த மாநகரத்தின் முன்னே எம்மாத்திரம்! அசோக சக்கரவர்த்தியின் காலத்தில் பாடலிபுத்திரமும், விக்ரமாதித்தனின் ஆட்சியில் உஜ்ஜயினி நகரமும், கரிகால் வளவன் காலத்தில் காவேரிப்பட்டினமும் ஒருகால் இந்த நகரத்தைப் போல் இருந்திருக்கலாம். தற்காலத்தில் உள்ள வேறு எந்த பட்டணத்தையும் இதற்கு இணை சொல்ல முடியாது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். காஞ்சியிலிருந்து தான் புறப்பட்டது முதல் கண்டவை கேட்டவை எல்லாத்தையும் அருள்மொழிவர்மரிடம் வந்தியத்தேவன் சொன்னான் அல்லவா? இந்த நிலையில சற்றும் தாமதிக்காம என்னுடன் பழையாறைக்கு வந்துடணும்னு வற்புறுத்தியதும் நினைவிருக்கும். குந்தவை எழுதின ஓலையின் வாசகத்தையும் நினைவுபடுத்திப்போம். பொன்னியின் செல்வ, இந்த ஓலை கண்டதும் உடனே புறப்பட்டு வரவும். விவரங்கள் இதை கொண்டு வருபவர் சொல்லுவார். இவரை பூரணமாக நம்பலாம். தஞ்சாவூருக்கு வரதை விட பழையாறைக்கு வருவதால பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம்னு வந்தியத்தேவன் நினைக்கிறான். அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களைத்தான் பார்த்தமே. இதைவிட முக்கியமான காரணம், தம்பியை கண்டதும் குந்தவைக்கு உண்டாகும் மகிழ்ச்சி, அதனால அவளுக்கு தன்மேல ஏற்படக்கூடிய கூடுதல் மதிப்பு. தன் குருநாதரும் முதன் மந்திரியுமான அன்பில் அனிருத்த பிரம்மராயர் இப்போதைக்கு இளவரசர் படைகளை திரட்டி இலங்கையின் வடபகுதியில சேர்த்து வைக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துறார். இலங்கைத்தீவு விட்டு எங்கும் போயிடக்கூடாது என்பதையும் தெரிவிக்கும்படி திருமலையப்பனுக்கு கட்டளையிட்டிருக்கார். இப்படி இருக்க பழையாறைய பத்தின பேச்சுக்கே இடமில்லையேன்னு அவன் கேட்கிறான். இதையெல்லாம் கேட்டு சிந்தனையில ஆழ்ந்திருந்த இளவரசர் 500 வருஷங்களுக்கு முன்னாடி இலங்கையை ஆண்ட தாத்துசேனன் வரலாற்றை சொல்றார். மண்ணாசை எப்படிப்பட்ட பாவங்களை செய்ய தூண்டுதுன்னு புரிய வைக்க. புரியுதோ இல்லையோ, பார்த்திபேந்திரன் சொல்றதையும் கேட்டு வைப்போன்னு அமைதிப்படுத்துறார். அனுராதபுரத்தை நெருங்கிக்கிட்டு இருந்த போது சாலை ஓரத்துல புத்தர சிலைக்கு அருகில குதிரையை நிறுத்துறார் பொன்னியின் செல்வர். இன்னைக்கு ஏறத்தாழ 1800 ஆண்டுகளுக்கு முன்னால சிற்பக்கலை துறையில பெரியதொரு மாற்றம் ஏற்பட்டது. இந்திய கலைநுட்பமும் கிரேக்க ரோமானிய கலைநுட்பமும் இணைஞ்ச கலை. புத்தர் பெருமானுக்கு சிலை வடிக்கும் வழக்கம் காந்தார கலைன்னு குறிப்பிடப்படுற இந்த கலையின் கொடைதான்னு சொல்லணும். பாடலிபுத்திரம் பண்டைய மகத நாட்டில் முக்கியமான நகரம். மௌரியர் குப்தர் காலத்துல தலைநகர். உஜ்ஜயினி அவந்தி நாட்டு தலைநகரம். விக்ரமாதித்தன் காலத்துல பெரும் புகழ் பெற்றிருந்தது. காவிரி பூம்பட்டினம் சங்க காலத்துல சோழர்களுடைய துறைமுகம், 2வது தலைநகரம். காவேரி கடலோடு கலக்கும் இடத்துல அமைந்த ஊர். அனுராதபுரம் 2400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.